இத்தனை வருஷமா ஆட்சி கூட இருக்கேன்றீங்க, யாமியை பார்த்ததே இல்லையா? நீலாவும் சூரியன் மாதிரி தான். நீங்கள் தூங்கிட்டு இருக்கும்போது நாங்கள் வேளாத்துக்கு இருப்போம், நாங்கள் தூங்கும்போது தான் நீங்கள் வெளியே வருவீங்க. அப்படியே யாமினி கடை பக்கத்து வந்திருந்தாலும் கஸ்டமர் தான் நினைச்சிருப்போம். அந்த கருப்பு ஜோதியாக்கு இப்படி ஒரு மகன் இருக்குன்னு சன் நியூஸ்ல சொல்லியிருந்தா கூட நம்பிட மாட்டான். சும்மா இருக்குடா, நானே ஆட்சி மூஞ்சில் எப்படி முழிக்க நீ வச்சுட்டு இருக்கேன். அண்ணா இங்கண்ணா. ஏய் இது எப்படா ஆர்டர் பண்ண? நீங்களாம் சோகமா இருக்கும் போதே ஆர்டர் பண்றேன்டா. நான் கொஞ்சம் முந்திரி பயிர் கொண்டு வாங்கண்ணா. சரி விடுங்கப்பா, நம்ம எல்லாரும் சாப்பிடலாம். உங்களுக்கு என்ன வேணும்? எங்களுக்கு தான். சரி ஆர்டர் பண்றேன். மெனு கார்டு கொடுங்க. ஹலோ, என்ன கட் ஆயிடுச்சு? என்ன வினோத்தா? நான் கிளம்புறேன்ப்பா, கால் வந்துருச்சு. நீங்க சாப்பிட்டு கிளம்புங்க. பாய். யாரா அந்த வினோத்? டேய் சேட்டு, என்னடா இன்னும் முந்திரி பயிர் போடலடா. போடுறா. ஐயோ, என்னடா லேடிஸ் ஹாஸ்டல்னு போட்டுருக்கு? மச்சி வினோத் பையனா பொண்ணனே தெரியலையே. ஏய் எழுந்துடா. ஏய் எங்கடா போயிட்டாவ? ஏய் யாரு? அப்பா. அப்புறம் ஏன் ஹாஸ்டல்ல? அப்பாவும் அம்மாவும் பிரிஞ்சிட்டாங்க. ஏன் பிரிஞ்சிட்டாங்க? பிடிக்கல, பிரிஞ்சிட்டாங்க, அவ்வளோதான். 1 மாதம் அப்பா செலவு, 1 மாதம் அம்மா செலவு. இதெல்லாம் வெளில காட்டிக்காம எப்படி எப்பவுமே சிரிச்சுக்கிட்டே இருக்க? நானும் அழுவேன், யாருக்கும் தெரியாது. என்னை விடுங்கப்பா, எனக்கா இருக்க ஒரு இடம் இருக்குது, போட்டுக்க 4 ட்ரெஸ் இருக்குது, அப்புறம் சும்மா சொல்லிக்கிறதுக்கு ஒரு டம்மி அப்பா அம்மா வச்சு இருக்காங்க. ஆனால் இப்படி எதுவுமே இல்லாமல் இவ்வளோ சந்தோஷமா இருக்கீங்களே, உங்களை பார்த்தா ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. அதனால தான்ப்பா நானே வந்து உங்ககிட்ட ஃப்ரெண்டானேன். அப்போ அந்த பாய் ஃப்ரெண்ட் வினோத் அப்படின்னா பொய் சொன்னியா? நீ போய் சொல்லையா? புள்ளி என்ன லவ் பண்ணுற சொன்னது சுத்த பொய் தானே? இல்லை அது எனக்கு தெரியும்ப்பா. நான் தான் டெய்லியும் என் மூஞ்ச கண்ணாடியில் பார்க்குறேனே. பசங்க என்ன மாதிரி பொண்ணுங்கள்லாம் பார்ப்பாங்களா? எனக்கு ஏடிஎம்னு பேர் வச்சிருக்கீங்களே, அப்படின்னு அழுகுன டொமேட்டோ தானே? இல்லைங்க, அட்டுமேட்டை. சாரிங்க. நோ ப்ராப்ளங்க. இதில் வருத்தப்படுறதுக்கு என்ன இருக்குது? நான் நல்லா படிக்கலைன்னா வருத்தப்படணும், ஏன்னா அது ஏன் மிஸ்டேக். நான் அசிங்கமாக பிறந்ததுக்கு நானா காரணம்? ஏன் தப்பு இல்லாத விஷயத்துக்கு நான் எதுக்குங்க வருத்தப்படணும்? பாவண்டா ஏடிஎம். அவ ஏடிஎம்னு அழுகுன டொமேட்டோவான்னு கேட்டா பாத்தியா? ரொம்ப கஷ்டமா போச்சுடா. டேய் நான் முடிவு பண்ணிட்டேன்டா, எனக்கு யாமினி வேணாம், ஏடிஎம் போதும். ஏன்? யாமினி உன்னோட கைட்டாக இருக்கனாலயா? இல்லை இல்லை, உன் காதல் புனிதமானது, ஏடிஎம்க்கு நான் இருக்கேன். ஏய் சித்தப்பா வான்மதி பேர் பிரச்சனை நல்லா இருக்குல்ல? எந்த செட்ல நீ தமிழனுக்கு தண்ணி தர மாட்டேங்க? யோ மந்திரவாதி. ஏ மக்கா, இதெல்லாம் ஒரு மேட்டரடி. இந்திய பாகிஸ்தான் பிரச்சனைய ஒரே நாள்ல தீர்த்து வச்சது நான் தான். எப்படியா? 2 நாட்டு தலைவர்களையும் கூப்பிட்டு உங்க நாட்டுல கடைக்கோடி மனுஷன் 3 வேளை எப்ப சாப்பிட்றானோ அதுக்கு அடுத்த நாள் சண்டையை வச்சுக்கிடுங்கன்னு சொன்னேன். இன்ன வரைக்கும் சண்டை வரலையே. நாட்டு பிரச்சனை தீர்த்தாச்சு, இந்த வீட்டு பிரச்சனை தீர்க்க முடியாதா? நான் தீங்க அந்த தமிழ்நாடு வட்டமா புகை விட்டு பிரச்சனையை ஆரம்பிச்சு வச்சது நான் தான். இப்ப பாரு என்ன தம்பிங்க பிரச்சனைக்கு நல்ல தீர்ப்பா சொல்லுனே. அந்த அனார்களை எந்த பெருச்சாலிக்குன்னு காட்டினேன். மச்சி சூப்பரா. ஏன்னா மக்கா ஏடிஎம் என்னல அழகிய தமிழ் மகள். பொன்னாங்க நீ காட்டுல பொண்ணு சொன்னா காதல தொங்குற நானந்தோட ஒரு தூக்குணம் குருவி கூடா. பொன்னாங்க நீ காட்டுல பொண்ணு சொன்னா காதல அம்மா தாறு மாறு தயிர் சோறு காதல் ஒரு சூப்பர் ஸ்டார். எப்ப வரும் எப்படி வரும் தெரியாது அம்மா ஒத்தனா. ஐயோ ஏய் என்னங்கடா இது? இனி எந்த கம்பெனி ஆச்சு பேர் நடு ரோட்ல டூட்டி பாக்கா குடிச்சிட்டு வண்டி ஓட்டுறியா? யார் குடிச்சா? ஐயோ விழுந்துட்டான், வாயை பொழந்துட்டான், அண்ணன் காமிச்சு கொடுத்துட்டானே. குடிச்சிட்டு வண்டி ஓட்டக்கூடாதுன்னா பார் வாசல்ல நின்று பிடிடே. அதை விட்டு அடுத்த சிக்னல்ல பிடிக்கிய. அப்போ நோக்க என்ன? பணத்தை பிடிக்கிறதுக்கு தானே. பார்ல எதுக்குல பார்க்கிங் வச்சிருக்கிய? அப்ப நாங்க பைக்ல வந்து குடிச்சிட்டு நடந்து வீட்டுக்கு போகணுமா? ஏய் சொன்னா கேட்க மாட்டேன், பேசாம உட்காரியா?
டாஸ்மார்க் லாபத்துல போதையில் இருக்கும்போது எவ்வளவு தெளிவா கேள்வி கேட்கறாங்க பாருங்க. நட்டத்துல ஓடுது. நட்டத்துல ஓடுற ஆவின் பால் வீடு வீடா டெலிவரி பண்ணும்போது லாபத்துல ஓடுற நீங்க ஏன் டோர் டெலிவரி பண்ண கூடாது? கொஞ்சம் சும்மா அறியா. யூ புட் டோர் டெலிவரி. ஐ ஸ்டாப் ட்ரங்க் அண்ட் டிரைவ். 40 ரூபா கொடுத்து வாங்குற மீல்ஸுக்கு 4 சைடிஸ் தரான். ஆனா 80 ரூபா கொடுத்து வாங்குற குவார்ட்டருக்கு இது சில்லறை தர மாட்டாங்க. ஒரு குவார்ட்டருக்கு ஒரு விலை இல்ல ஊறுகாய். அடுத்த தேர்தலில் இதை அறிவிச்சு பாருங்க. எங்க விலை மதிக்க முடியாத ஓட்டுக்களை நாங்க எப்படி குத்துறோம்னு பாருங்க. சார் நம்ம பேர் பிரசிடென்ட்ங்களா சார்? யார்ப்பா? காலையில சார் ஷேர் ஆட்டோ ஓட்டற. கேட்டே அது என்னன்னு பாருங்க. அங்க தான் இருக்காப்ல. இடம் இல்ல. உட்காருங்க சார் நான் கூப்பிடுறேன். 50 அடி யாரங்க தனபால் திறந்து வச்சிருக்கேன். ஏய் எவ்வளவு சொன்னாலும் அடங்க மாட்டியாடா? இவன் யாரு ரிலீஸ் ஆகுறானோ? இவன் படம் போட்டுக்கு சீக்கிரம் ரிலீஸ் ஆகுறான். நம்ம படம் மாதிரி பல பிரச்சனைகளுக்கு பிறகுதான் வெளியே வருவோம். 50 விஷயம் உன் பேர் என்ன? முருகேசன். சொல்றிய 5 ரூபா ஆம்பளேட். உன் பேர் என்னப்பா? நீ வர. யோ என் பொண்டாட்டி சாமி சாமின்னு உயிரை வாங்குறாயா ஸ்டேஷன் வாசல்ல? கூட்டு போ. பேசிக்கிட்டே இருக்கிறேன். யாரா கார்த்திகே? நான் தான் சார். வா. உங்க அப்பா கோட்டையில ஒர்க் பண்றாரா? 10 பேர் ஃபோன் பண்ணிட்டாப்போ. நீங்க யாரா 4 பேர் புதுசா இருக்கீங்க? பேர் என்ன? ப்ரூஸ்லி. என்னது? புள்ளி சார். என்னடா புள்ளி கோடுன்ட்டு? ஆமா உன் பேரு? சித்தப்பா சார். முன்னெல்லாம் போலீஸா பார்த்தா மாமான்னீங்க, இப்ப சித்தப்பனா? ஏறாத சார் நிஜமாலே என் பேர் சித்தப்பா தான் சார். டேய் உன் பேரை சொல்லு. சேட்டு சார். எங்கடா வேலை செய்யற? மார்க்கெட்ல வேலை பார்க்குறோம். வீடு அட்ரஸ் எதுவும் இல்லையா? அங்கேயே தான் சார் தங்கியிருக்கோம். அம்மா அப்பா சொந்தக்காரங்க யாராவது? இல்லை சார். இதை மாதிரி அடையாளத்துக்கு உங்களுக்கு ஏதாவது இருக்கா? வேணுகோபால் ஃப்ரம் டைட்டில் பார்க். குடிச்சிட்டு அவன் மனுஷனே கிடையாது, குழந்தை. நியாயப்படி எங்களெல்லாம் சிறுவர் சீர்திருத்த பள்ளி தான் கொண்டு போயிருக்கணும். சிறைச்சாலைக்கு ஏன் கொண்டு வந்தாய்? இது முதல்ல செஞ்சிருக்கணும். என்ன இருந்தாலும் செக்யூரிட்டிக்கு இவ்வளோ சின்சியாரிட்டி இருக்கக்கூடாது. யோ சார் யார் அது? மார்க்கெட் பஸ்ஸுங்க சார். ஊரும் தெரியல பேரும் தெரியல. ஏதாவது தேருமா பார்த்தேன், எதுவும் தெரியல சார். அனுப்பிச்சுடியா? ஏய் எந்திரி எந்திரிக்கடா. ஏய் எந்திரியா. ஏல தூங்குறவன் எழுப்பி அறிவு இல்லை, போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ண போல. அப்பனா யாரா? இல்லை இவர் உண்மையான போலீஸா? இல்லை முதல்ல சொல்லி தொலைச்சா வாங்க, ஓடி போய் வாங்க. ஏய் போங்கடா போங்கடான்றல. ஆர்ப்பாட்டம் போராட்டம் நடைபெறும் இடங்களை வீடியோ மூலம் கண்காணிக்க புதிய திட்டம் தொடக்கம். பெட்ரோல் டீசல் விலை உயர்வை கண்டித்து தமிழகம் முழுவதும் இன்று லாரிகள் ஓடாது. அவசர ராஜினாமா செய்யுமாறு பிரதமர் மன்மோகன் சிங் திட்டவட்ட ட்ரெஸ்ஸை பாரு, கோமாளி பேண்ட் அவுந்துரும். ஆச்சி சாரி ஆச்சி. மா ஏய் மாப்பிள்ள, இது தலையில தேய்ச்சிக்கணுமா? ஊத்தி சாப்பிடுங்க. உடம்புல கொஞ்சமாவது பயம் இருக்கா? எல்லாம் சாப்பாட்டுல விஷத்தை வச்சு கொள்ளணும்டா. மா சாப்பிட விடுமா அவங்கள? விஷத்தை வைக்கல தின்னு. ஒரு நாள் பந்து வந்துச்சுன்னா சாப்பாட்டுக்கே வழி இல்லை. இதுல லவ் வேற லவ். அது இந்த வயசுலே. அதை கொஞ்சம் ஊத்துமா. ஆசையா வாங்கின அருவாமனை கையை வெட்டின கதையா? என்கிட்டயே காசை வாங்கிட்டு போய் ஏன் பொண்ணையே சைட் அடிக்கிறீங்களா? இந்த 4 பேத்துல எவன்டா என் மருமவன்? இன்னைக்கு உடம்புல தெம்பு இருக்கு, 4 காசு சம்பாதிக்கிறீங்க. நாளைக்கு என்னடா பண்ணுவீங்க? நம்ம உதிரிப்பு கணேஷ் 1 லாரி லோட ஒருத்தனே இறக்குவேன். யானைக்கால் வந்ததுக்கு அப்புறம் சாப்பாட்டுக்கு வழி இல்லாம கஞ்சா வித்துக்கிட்டு இருக்கேன். எப்போ ஒண்ணு போல இருக்காதுடா. சரி விடாச்சு. 10 நாள் சேர்ந்தாப்புல இங்க கடையை அடைச்சிட்டாங்கன்னா என்னடா பண்ணுவீங்க? உங்களுக்கு மூட்டையை தூக்குறத தவிர வேற என்னடா தெரியும்? ஆமாச்சி, எங்களுக்கு எதுவும் தெரியாதான். குப்பை தொட்டிக்கு பிறந்தோம், கஷ்டப்படுறோம். இதோ இந்த யாமினிக்கு பதில் நான் உனக்கு பிறந்திருந்தா இந்நேரம் யூனிஃபார்ம் போட்டு இங்கிலீஷ் பேசிட்டு ஸ்கூலுக்கு போயிருந்திருப்பேன். ஒருவேளை இந்த பொண்ணு குப்பை தொட்டிக்கு பிறந்திருந்தா இப்போ மார்க்கெட்டில் காய்கறி வித்துட்டு இருந்திருப்பா. ஏழையா பிறந்தது எங்க தப்பா ஆச்சு? நீ சொன்னது கரெக்ட் தான். அனாதையா பிறந்தது ஓன் தப்பு இல்ல. ஆனா அனாதையா செத்தா அது யார் தப்பு? என்னடா தூக்கம் வரல? ஆச்சி சொன்னதை நினச்சா ரொம்ப பயமாக இருக்குடா. ஏதாவது செய்யணும் மச்சான். 2 மணிக்கு ராடி வருது, 6 மணி வரைக்கும் மூட்டை தூக்குறோம்.
பகலில் வேலையெல்லாம் தானே இருக்கும். இனிமேல் சும்மா இருக்கக்கூடாதுடா. மார்க்கெட்டில் மூட்டை தூக்குறத தவிர வேறு என்ன வேலை தான்டா இருக்குது? சிலு சிலுன்னு நிக்கிறிய சில்லறைய வாங்கிறிய பல பலன்னு நிக்கிறிய பல்ல காட்டி சிரிக்கிறிய ஊத்தி வச்ச கிலாசில இடுப்பு ஆடுது உன் இடுப்பு மடிப்பு ஓரத்தில காரு பறக்குது. ஐயோ மந்திரவாதி, டயர்டா இருக்குன்னு பாட்டு பாடுச்சனா ஏதோ ஒரு பாட்டை பாடிட்டு இருக்க. ஏய் உன் மூடுக்கு நான் பாட முடியாது, கோப்பா நமக்கு. சரி பாடி தொலை. வழ வழன்னு நிக்கிறிய வாழ மட்டையா நீ வாழ மட்டையா நான் என்ன தொட்டையா நான் உன்னால தான் கெட்டு போட்டையா. சிலு சிலுன்னு பல பல சிலு சிலுன்னு பல பல சிலு சிலுன்னு அம்மே சிலு சிலுன்னு நிக்கிறிய சில்லறைய வாங்கிறிய பல பலன்னு நிக்கிறிய பல்ல காட்டி சிரிக்கிறிய ஊத்தி வச்ச கிலாசில இடுப்பு ஆடுது உன் இடுப்பு மடிப்பு ஓரத்தில தவிர மார்க்கெட் இவ்வளோ வேலை இருக்குடா. மச்சி இதில் 1000 ரூபா இருக்கு, சில்லறையை தனியாவே என்ன? ஏய் ஆச்சி கொடுத்த காசுக்கு எக்ஸ்பிரஸ் ஒட்டி போட்டு 1100 கொடு. ஆச்சி முறைக்குது, வட்டி பத்தல போல இருக்கே. சரிடா, ஆச்சிக்கு ராக்கெட் வெட்டி போட்டு 1 ரூபா எக்ஸ்ட்ரா கொடு. ஏதாவது செஞ்சு மேல வரணும்னு நினைக்கிற சரிதான். அதுக்காக கீழே கிடக்கிற காயெல்லாம் எடுத்து விற்க கூடாது. உருப்பிடணும்னு முடிவு பண்ணிட்டீங்க, உருப்பிடலாம். என் கூட வாங்க. பேரு சொல்லுங்க. எம்கே ட்ரேடர்ஸ். இன்னொரு 1000 ரூபா கொடுண்ணா. ஒரு நாளைக்கு தானே போவாங்க, செக் பண்ணி பாரு. டைம் ஆச்சுண்ணா. அது 10 மணிக்கு கொடுத்துருந்தா ஓகே. இப்போ மணி 10:20 ஆகுது. அடுத்த மீட்டர் ஆன் ஆயிடுச்சு. நீ எவ்வளோ வாங்கிட்டா? நான் ஐடுவா பார்க்கணும். இந்த குழந்தை பாக்கியத்துக்கு ஏதோ கோயில் குளம் போயிட்டு ஒரு வந்தீங்களா? தடவை திருக்கருக்கு அவர் போயிட்டு 10 வருஷமா நானும் எல்லா கோயிலுக்கும் போயிட்டு வந்துட்டு தான் இருக்கேன். ஒரு தடவை போயிட்டு வாங்க நாயுடு. சரி, அங்கேயும் போயிட்டு வந்துடுறேன். அப்புறம் மார்க்கெட்ல சிமெண்ட் ரோடு போடுற விஷயமா நாம பேசணும்ல. வாங்காச்சு. என்ன இவ்வளவு தூரம்? ஏய் அந்த சேர் எடுத்து வாடா. வேணாயா, வேணாம். ஏய் சீக்கிரம் எடுத்து வாடா. வேணாம் தம்பி. உட்காருங்க. சேரெல்லாம் எதுக்கு? வராதவங்க வந்திருக்கீங்க, பரவாயில்ல உட்காருங்க. பரவாயில்லையா, இருக்கட்டும். சரியாச்சு, சொல்லுங்க. இந்த பசங்க மார்க்கெட்ல ஆமா பார்த்துருக்கேன். அவங்க சம்பாதிக்கிறது வாய்க்கும் வயிறுக்குமே சரியா போயிருது. ஏதாவது ஒரு தொழில் பண்ணா பொழைச்சுக்குவாங்க. சரிதாச்சு. நான் என்ன பண்ணணும் சொல்லுங்க. இல்லையா, உங்களுக்கு தெரிஞ்ச இடத்துல ஏதாவது லோனின்னு வாங்கி கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும். ஏண்டா பசங்களா, என்னடா படிச்சிருக்கீங்க? படிப்பெல்லாம் +2வா? இல்லையா, அவன் 2வது படிச்சிருக்கேன், அதான் சொல்றேன். இந்த குரூப்லயே அதிகமா படிச்சது இவன் தான் போல் இருக்கு. சரியாச்சு, எனக்கு ஒரு 2 நாள் டைம் கொடுங்க. நான் அதுக்குள்ள என்ன செய்ய முடியுன்றதை பார்க்குறேன். ஏல வரப்போற லோனை வச்சு என்ன செய்ய போறோம்னு யோசிங்கடானா இப்படி உட்காந்துருக்கீங்க. மைக் செட்டு சீரியல் கடை போடலாமாச்சு. ஆடி மாதம் கூழுத்தது, சபரிமலை சீசனு, கட்சி மீட்டிங்னு செம்ம பிஸியாக இருக்கும். நீ சொல்கிறது கரெக்ட் தான் மச்சி. நம்ம ஃபங்க்ஷனே நிறையா இருக்கும் போல இருக்கு. ஏடிஎம் கல்யாணம் நடக்கும், யாமினி கல்யாணம் நடக்கும், அதுக்கப்புறம் குழந்தை பிறக்கும், காது குத்தணும், அதுக்குள்ள ஆச்சி மண்டே போட்டுரும். பேச்சப்பாரு, அதுக்கும் நம்ம மைக் செட்டு தான். பேசாம சேரட்டை வாங்கிடலாம்டா. அதையும் ஓட்டிக்கிட்டு மார்க்கெட்ல வேலையும் பார்த்துக்கிட்டு ரெண்டுமே கவனிச்சுக்கலாம்ல. லோன் வரதே ஆளுக்கு 20 25 அதுக்குள்ள யோசிங்கடானா. ஸ்கூலுக்கு ஏத்தாப்புல ஒரு கடை காலியா இருக்கு, அங்கேதான் பண்ணலாமா? ஏய் நம்ம வேணா ஒரு ஃபேன்சி ஸ்டோர் ஆரம்பிக்கலாமா? சூப்பர் ரீ. ஏய் ஒரு செடி ஒரு ஃப்ளவரு. நீ ஓசியில் அழகா இருக்கு கடை வைக்க சொல்றியா? பள்ளிக்கூட வாசல் எல்லாம் வேணாம், நமக்கு தெரிஞ்சது மார்க்கெட் தான். அதுக்குள்ள என்ன பண்ணலாம்னு யோசிங்கடா. மார்க்கெட்லேயே சூப்பர் பிஸ்னஸ் நம்ம ஆச்சியோட ஹோல்சேல் பிஸ்னஸ் தான். ஃபோனை போட்டோமா, மூட்டைக்கு இவ்வளோ கமிஷன் வாங்கினோமான்னு பணத்தை எண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். ஆச்சி உன் ஃபோனை கொடு. டேய் ஏறாத மடைக்கு தண்ணி கட்டாதீங்கடா. விளங்குற மாதிரி ஒரு யோசனையை சொல்லுங்க. மார்க்கெட்ல பழம் பூ காயின் எல்லாம் தான் கிடைக்குது, நம்ம என்னதான் பண்றது? மார்க்கெட்ல எல்லாம் தான் கிடைக்கும், நீங்க சாப்பிட்றதுக்கு நல்ல சாப்பாடு கிடைக்குமா? சரி பேசுவோம், நான் சாப்பிட்டு வந்துடுறேன், இன்னைக்கு முடிச்சிருவோம். வணக்கம்யா. வாங்காச்சி, அந்த லோன் விஷயம் பேசி பார்த்தேன், அது சரியா வரலாச்சு. ஆளுக்கு 6000 ரூபா தரேன்றான். அதை வச்சு என்ன பண்ணுறது, அதான் வேணான்ட்டேன். ஆச்சி, இது வரைக்கும் நீங்கள் எந்த ஹெல்ப்பும் கேட்டு வந்து நின்னதில்லை. மார்க்கெட்டில் எல்லாருக்கும் ஏதோ ஒரு வகையில் உதவியிருக்கேன், அட்லீஸ்ட் வட்டிக்கு பணமாக தந்திருக்கேன். ஆனால் உங்களுக்கு நான் எதாவது செய்யணும் ஆச்சி. ஒரு சின்ன யோசனை, இந்த பழ மார்க்கெட்டுக்கு பின்னாடி எனக்கு ஒரு கடை இருக்குது, அதை நான் ரொம்ப நாளாக பூட்டி தான் வச்சுருக்கேன். இன்னும் கிளம்பலையா? பக்கம் தானே, ஒரு 10 நிமிஷத்தில் வந்துடுவேண்ணே. சரி. அதான் ஆச்சு, நான் அதை குடோனாக தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். நல்ல பெரிய இடம். நான் வேணா ஒன்று பண்ணுறேன், அந்த கடையை உங்களுக்கு தரேன். இந்த 4 பசங்களையும் அதை எடுத்து நடத்த சொல்லுங்கள். ஐயா 50 ரூபாய்க்கு நாங்க எங்கேயா போவோம்? வாடகைலாம் நிறைய இருக்கும், பகடி வேற கேட்பாங்க. அதுக்கு நம்ம பசங்க எப்படி? இருங்க ஆச்சு, நான் உங்ககிட்ட பணம் கேட்டேனா? நீங்கள் முதல் தடவையாக என்கிட்ட ஹெல்ப் கேட்டு வந்திருக்கீங்க, அதுவும் உங்களுக்குன்னு இல்லாமல் இந்த 4 சின்ன பசங்களுக்காக கேட்குறீங்க. ஏன் நீங்கள் மட்டும்தான் நல்லது செய்யணுமா? நான் செய்யக்கூடாதா? ஒரு 6 மாதம் போட்டோம், கடை எப்படி போகுதுன்றதை பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் வாடகை என்னன்னு பேசிக்கலாம். வாடகைனாலும் லோகு,
மயிலிட்ட போய் கடைச்சாவே எடுத்து வா. அதை எப்படியா சும்மாலாம்? இப்போ என்ன வேணும்? காசு கொடுக்கணும் அவ்வளோதானே? சரி உங்ககிட்ட எவ்வளோ இருக்கு கொடுங்க. ஐயா காசு ஏய் என்னடா அது? ₹1 கொடு. அண்ணா நம்ம கடைக்கு அட்வான்ஸை பார்த்தீங்களா? பரவாயில்லையே. நல்லா இருங்கடா.